ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ரிலாக்ஸிங்காக டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock போல் நான் vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபன் வேலைலாம் அப்படியே முடிச்சுட்டு இந்த பலாப்பழத்தை வந்து என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த பலாப்பழம் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து இயர்லி மார்னிங் வந்து காய்கறிகள்லாம் வந்து வீட்டுக்கு வாங்குறதுக்காக இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பெரிய மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. இப்படி வாங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி முழு பலாப்பழம்லாம் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பலாப்பழம்னா அவ்வளோ உயிர். குட்டீஸ் முதல் கொண்டு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதனால் வந்து பலாப்பழம் எங்கே பார்த்தாலுமே வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க அத்தை. இந்த பழத்தோட விலை வெறும் 40 ரூபா மட்டும்தாங்க. இதே வந்து நம்ம பலாப்பழத்தோட சுளையாக வாங்குவோம்ல, தனித்தனியாக வாங்கும்போது ஒரு 40 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம முழுசாக பலாப்பழம் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப திருப்தியாகவே நம்ம சாப்பிட்லாம். அதனால தான் வந்து எப்போதுமே இந்த சீசன் வரும்போதெல்லாம் வந்து முழு பழமாகவே வந்து வாங்கிட்டுறது நாங்கள். பட் இது வந்து பார்த்திங்கன்னா முழுசாக வாங்குறது முக்கியம் கிடையாது. இந்த பழத்தை வந்து எப்படி கட் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது, சுளையாக தனியாக எப்படி பிரித்து எடுக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த பலாப்பழத்தை வெட்டும்போது லைட்டாக பால் மாதிரி உள்ளேருந்து வருங்க. அந்த பால் வந்து நம்ம கையில் பட்டுதுன்னா ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமையல் எண்ணெய் வந்து உள்ளங்கையிலையும் மேலேயும் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சுளைகளை எடுக்கும்போது நழுவி ரொம்பவே அழகாக வந்துடும். எனக்கு பலாப்பழம்னா ஆல் டைம் ஃபேவரட். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாலாம் வாங்க மாட்டோம். எப்போவுமே பலாப்பழம் வாங்கணும்னு ஆசை வந்துடுச்சு அப்படின்னாலே ஒரு முழு பழமாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நிறைய வச்சு சாப்பிட்டுட்டு, அப்பா இனிமேல் அந்த பக்கமே போகக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். பட் இந்த பழத்தை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாதான், உடல் வந்து ரொம்பவே உஷ்ணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பெரியவங்க அப்போவே சொல்லியிருக்காங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு. அதனால் நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அடுத்ததாக மதியம் போல் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்த இயரிங்ஸ் எல்லாமே வந்திருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போ ஆஃபரில் தான் வந்து இந்த இயரிங்ஸ்லாம் வந்து நான் போட்டிருந்தேன். என்னோடய பொண்ணுங்களுக்காக தான் நான் இதை வாங்கியிருந்தேன். சிம்பிளான இயரிங்ஸ்க்கு கூட ரொம்பவே சேஃப்டியாக பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஓவராலாக வந்து எதிர்பார்க்க வேணாம், சிம்பிளான கலெக்ஷன்ஸை தான் நான் வாங்கியிருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஜிமிக்கி கம்மல் தான். பார்த்தோன்னே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. மொத்தமாக இதில் 6 கலர் போல் கொடுத்துருந்தாங்கங்க. இந்த காம்போ ஆஃபரோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் வருது. இப்போலாம் வந்து கடையில் இயரிங் கலெக்ஷன்ஸ்னு பார்க்க போனோன்னா ஒரு பீஸோட ரேட்டே 120 160 ருபீஸ் கிட்ட இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு 6 கலரில் வந்து மீடியமான சைஸில் வந்து நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஜிம்காஸ் வந்து 160 ருபீஸ்க்கு கிடைக்கிது அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் வாங்கியிருந்தேன். நிறைய பெண் குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதிகமாக வந்து செலவு பண்ணாமல் இந்த மாதிரி ஆன்லைனில் காம்போ ஆஃபர்ஸ் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விலையுமே வந்து கம்மியாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் அதிகமான பொருள் வந்து வாங்கின மாதிரி ஒரு திருப்தியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. கம்மலில் பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கு உண்டான பீட்ஸ் வந்து நமக்கு எண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து அதே கலரில் வந்து பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மயில் வந்து தோகை விரிச்சிருக்கிற மாதிரி வந்து மேலே வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. என்னோடய ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் நல்லா இருக்குது, ஒயிட் அது பக்கத்தில் வந்து ரெட், அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஐட்டம் இந்த மாதிரி ரீசனபிள் ப்ரைஸில் வந்து மீஷோ ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இங்கே யாருக்கெல்லாம் மீஷோ ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ பசங்க வந்து கொஞ்சம் லைட்டாக பசிக்குது அப்படின்னு கேட்டதுனால வந்து இன்ஸ்டண்ட்டாக என்ன ரெடி பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ கொஞ்சம் வந்து லெஃப்ட் ஓவர் காய்கறிகள்லாம் இருந்தது. அதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்ன காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக கேப்சிகம், கேரட், கொஞ்சமாக முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஆனியன். ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு 3 பச்சை மிளகாயை வந்து கீறி வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் ஒரே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் மட்டும் விட்டுருக்கேன், ரொம்ப அதிகமாக விடாமல். அதுக்கப்புறமா எல்லா காய்கறிகளும் வந்து சேர்த்துக்கிறேன். காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 80% போல் பாயில் ஆனாவே போதும் நமக்கு. இப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிடும்போது நடுநடுவில் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து க்ரன்ச்சியாக நமக்கு கிடைக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதில் என்ன ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படின்னு போட்டிருக்கோம். கூடவே கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போல் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்லேயே வந்து இந்த எல்லா ஃப்ளேவருமே இருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த பெப்பர் சோயா சாஸ் எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹாப்பிமா மிக்ஸ்லேயே வந்து சால்ட் ஃப்ளேவர் வந்து லைட்டாக கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது ஹாப்பிமா மிக்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சோயா சாஸும் கொஞ்சம் பெப்பர் அதெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அளவுக்கு வந்து காய்கறிகள்லாம் வெந்து வந்த உடனே நம்ம வச்சுருந்த சாப்பாடு எடுத்து இதில் போட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்லாம் வந்து எப்போதுமே கொடுக்காம எப்பயாவது ஒரு சமயம் நம்மளும் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். என்னோட குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே பிடிக்கும். எப்பயாச்சும் போர் அடிச்சதுன்னா அம்மா ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் தான் கேட்பாங்க. நமக்கும் இந்த காய்கறிகள்லாம் வந்து குழந்தைங்க சாப்பிட்டா ரொம்பவே நல்லது அப்படின்றதுனால நானுமே இதை செஞ்சு கொடுப்பேன். நைட்டு வந்து எங்கள் வீட்டில் டின்னர் வேலைலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வேலை வந்து நாங்கள் செய்ய போகிறோம். காலையில் வந்து பெரிய மார்க்கெட் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பலாப்பழம் கூட நம்ம வாங்கினோம். அப்போ வந்து கூடவே சேர்த்து வந்து இந்த மருதாணி இலைகளையும் வந்து எங்கள் அத்தை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம 90s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து மருதாணி இலைகளை பார்த்த உடனே ஒரு ஆசை வரும். அது யாராலையுமே வந்து மறுக்கவே முடியாது. அதே மாதிரி தான் எனக்கும். நான் எப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து மருதாணி இலைகளை பார்த்தாலும் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. எங்கள் அத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து குழந்தைங்க சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டாங்க. அதனால் வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி போல் இருக்கும். அப்போவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்ருக்கேன். நாமெல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த மருதாணி வந்து நைட் வச்சு விட்ருவாங்க. நம்ம அந்த ஹோல் நைட் வந்து அந்த மருதாணி அப்படியே பத்திரமா வச்சுருந்து அதுக்கப்புறமா காலையில் எழுந்ததும் அது காஞ்சதும் தான் வந்து வெளியே எடுத்து போடுவோம். இப்போ என்னோடய குழந்தைங்களுக்கு நான் அந்த மாதிரி செய்ய போகிறது கிடையாது. ஒரு 1 ஹவர் மட்டும் நீங்கள் வச்சுருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு 8 மணி போல் எடுத்துருங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ பொறுமெல்லாம் வந்து இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இல்லை. ஆனால் வச்சுக்கணுன்ற அந்த ஆசை தான் இருக்கே தவிர அவங்க வந்து வச்சுக்க மாட்றாங்க. இந்த மருதாணி பார்த்திங்கன்னா கைக்குமே அவ்வளோ அழகாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. உடம்போட உஷ்ணத்தை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். அவ்வளோ நல்லது இது. இந்த காலத்தில் பெரியவங்க வந்து அழகு ஆரோக்கியம் ரெண்டுத்துக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ண வச்சுருக்காங்க. இப்போ மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக செவக்கிறதுக்கு நிறைய கோன் வந்துருச்சு. உடனே இன்ஸ்டன்ட் இப்போ வந்து காலம் வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. அழகுக்கு மட்டுமே வந்து அதிகமான ஒரு முக்கியத்துவம் வந்து இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆரோக்கியத்துக்கு நம்ம கொடுக்குறோமா இல்லையான்றது தெரியாது. அதனால் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இதை வந்து பழக்கப்படுத்துங்க. இது நல்லாயிருக்கும், இது உடம்புக்கு நல்லது, இது அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே வச்சு விடுங்க. அதனால் அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு தெரிய வரும், ஓ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதனுடைய ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகேங்க, இன்றைக்கி டே ரொம்பவே அழகாக போச்சு. இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.